டிஎம்கே கொஞ்சம் கம்மி தான். பிடிக்கிறது டிவிக்கே தான். ஓட்டு விஜய் தான். ராசி தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான நட்சத்திர தொகுதி. பல விஐபிக்கள் களம் கண்ட பூமி இது. அதோட முகப்பில் தான் நம்ம நிற்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு. இந்த ரிஷிவந்தியம் கோட்டை யாருக்கு? மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்களா இல்லை பழைய கணக்கே தொடருமா? வாங்க மக்களுடைய கருத்து கணிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரிஷிவந்தியம் ஒன்றியம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ரிஷிவந்தியம் ஒன்றியம் தான் எனக்கு வரும். பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சிவராஜ் இருந்தார். சிவராஜ் ஒன்றும் செய்யலை. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே பார்த்தா யாரும் ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட் யாரும் நிற்கல. அதனால் வசனம் காதி நின்னாரு, அவர் ஜெயிச்சிருக்காரு. நல்லா இது ஒரு இப்போ குமர் ஒரு மாதிரிலாம் நின்னா வச்சுக்கலாம், கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு நல்லாயிருக்கும். ஆனால் அவரெல்லாம் வரது இல்லையே. நல்ல கேண்டிடேட் வந்தால் கண்டிப்பாக ஏடிஎம்கே கோட்டையாக மாறும். ரிஷிவந்தியம் தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்குது? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் இருக்குண்ணா. அதை விட்டால் ஏடிஎம்கேவும் இருக்குது. டிஎம்கேவும் கொஞ்சம் அனுபவம் இருக்குது. அரசியல் ரீதியாக சினிமாவில் நடிச்சிருக்க ரைட்டு, அது ஒரு காரணம் தானே. மற்றபடி மிசால் அடிபட்டு 75 வருஷம் ஒரு அரசியல் அனுபவம் இருக்குது. இவங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் சொல்லுங்க பார்க்கலாம். டிஎம்கே தான். அதுவும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி வசந்தம் கார்த்திகேயன் வசந்தம் அலையாக வீசிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி சூரியன் கட்சி தான் ஜெயிச்சிச்சு. ஆனால்